இந்த வீடியோ பாருங்களேன். நம்மலாம் வீட்டை மொட்டை மாடிக்கு மேலே துணி காய போகிறதுக்கு கொடி கயிறு மட்டும் தான் கட்டுவோம். துணி துவைக்கிற கல் வைக்க மாட்டோம். இவங்க பாருங்க எவ்வளோ பிரமாதமாக வச்சிருக்காங்க. காலையில் வெயிலுக்கு முன்னாடி போனால் அழகாக துவைச்சி காய போட்டு வந்துடலாங்க. சூப்பராக அருமையான செட்டிங் அது. நீங்க கட்டுற வீட்டுல இந்த மாதிரி ஒரு வாஷிங் ஸ்டோன் வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன். அதை பார்த்துட்டு நீங்க வைக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கங்க. ஹாய், திஸ் இஸ் இன்ஜினியர் இளையசங்கர். இந்த மாதிரி சிவில் ரிலேட்டடா யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடு கட்டுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டோன் வைக்கிறதுல அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டைம் பக்கெட் எடுத்து போயிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு வர அவசியம் இல்லை. துணி கூட எடுத்து போய் வாஷ் பண்ணிட்டு அப்படியே துணி காய போட்டு வந்துடலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நான் பார்க்கறதுன்னா 3 பாயிண்ட் நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏரியாவை மெயின்டைன் பண்ணணும். இந்த வீடியோவில் ஆக்சுவலி அதை சுற்றி வந்து அந்த தண்ணீரில் டைல்ஸ் ஒக்கல. அப்படிங்கிற நம்ம வாஷ் பண்ணுற கரை எல்லாமே வந்து அந்த சால்ட் கண்டென்ட் ஆகட்டும், அந்த சோப்பு நுரையாகட்டும், எல்லாமே நம்ம அந்த காங்கிரீட்டில் படும், செவுத்தில் படும். அதெல்லாம் ரெகுலராக க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா அது பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஸ்பாயில் பண்ணிடும். செகண்ட் என்னன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் லாண்ட்ரி எல்லாமே வாஷிங் மிஷினில் தான். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பெர்மனண்ட் ஸ்டோனுக்கான ரெக்குவயர்மெண்ட்டே நமக்கு கிடையாது. ஏன்னா முதல்ல எல்லாமே வந்து லாண்ட்ரி எல்லாமே வந்து பெட்ஷீட் ஆகட்டும், சின்ன சின்ன துணியாகட்டும், எல்லாமே வந்து கல்லு தான் தப்புவாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் வாஷிங் மெத்தடை வச்சு நீங்கள் வந்து வேணுமே வேணாமல் டிசைட் பண்ணிக்கிங்க. தேர்டு வந்து இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். இதை நம்ம வந்து வேண்டான்னாச்சுன்னா மூவ் பண்ணவோ நகர்த்தவோ முடிய வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு டெரஸில் ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பையாகவே தான் இருக்கும். அந்த கல் இல்லைன்னா அந்த ஏரியாவை நம்ம ஒரு கார்டனிங் பண்ணுறதுக்காகவோ, இல்லைன்னா ஒரு டீ டைம், ஈவினிங் டீ டைமாவோ, இல்லை மார்னிங் ரெஃப்ரெஷிங் டைமாவோ, இல்லை உங்களோட ஃபிட்னஸ்க்கான ஒரு சின்ன ஏரியாவாவோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வைக்கலாமா வேண்டாமாங்கிறத இந்த 3 பாயிண்ட்டை வச்சு டிசைட் பண்ணிக்கங்க. நாளைக்கு பார்க்கலாங்களா?